குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம், சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பொருளியல் பாடம் தரம் 13க்குரியது. கடந்த பாடத்திலே தேர்ச்சி 8, தேர்ச்சி மட்டம் 8.5, அதிலே அரசாங்கத்தின் செலவுகள் பற்றி படித்திருந்தோம். அந்த செலவுகளிலே நடைமுறை செலவு பற்றி பார்த்தோம். நடைமுறை செலவினுடைய பல்வேறு பிரிவுகள் பற்றி பார்த்திருந்தோம். இன்று மூலதன செலவு மற்றும் தேறிய கடன் வழங்கல் தொடர்பாகவும், அதை தொடர்ந்து வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மூலதன செலவு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மூலதன செலவு என்பது ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட பயன்பாட்டை தரக்கூடிய செலவுகளாக அவை இருக்கும். அப்ப இந்த மூலதன செலவு பல்வேறு பகுதிகளை கொண்டிருக்கும். இங்கே நிலையான முதல் சொத்துக்களுடைய கொள்வனவு, குறைச்செலவு ஒதுக்கு, மூலதன மாற்றல்கள் என்ற பல்வேறு பகுதிகளை கொண்டதாக அந்த மூலதன செலவு காணப்படும். முதலிலே மூலதன செலவென்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு வருட காலத்திற்கு கூடிய பயன்பாட்டை கொண்ட பண்டங்களை கொள்வனவு செய்வதற்கும், மூலதன பண்டங்களை உருவாக்குவதற்கும், அவற்றை பழுது பார்ப்பதற்குமான செலவுகள்தான் மூலதன செலவுகளாகும். இந்த மூலதன செலவுகளுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இயந்திர பொறிகளை கொள்வனவு செய்தல், கட்டடங்களை நிர்மாணித்தல், வாகனங்களை கொள்வனவு செய்தல், பெருந்தெருக்களை நிர்மாணித்தல், இவற்றையெல்லாம் இந்த மூலதன செலவுக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். இந்த மூலதன செலவினுடைய பிரிவுகள் பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல்லது மூலதன செலவினுடைய வகைகளை பற்றி பார்ப்போமாக இருந்தால், இங்கே பொருளாதார அடிப்படையிலே மூலதன செலவுகள் 3 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று மெய்ச்சொத்துக்களின் கையேற்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு ஒதுக்கு. அப்ப மெய்ச்சொத்துக்களின் கையேற்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு ஒதுக்கு என்ற அடிப்படையிலே இந்த செலவுகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலிலே இந்த மெய்ச்சொத்துக்களின் கொள்வனவு அல்லது கையேற்பு என்றால் என்ன என்பதை பற்றி மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது மத்திய அரசாங்கத்தினால் நேரடியாக மூலதன ஆக்கத்திற்காக அரசாங்கம் முதலீடு செய்கின்ற பணத்தொகைதான் இங்கே மூலதன செலவாக காணப்படும். ஆகவே அந்த மூலதன செலவுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த நிலையான சொத்துக்களை உருவாக்குவதற்காக அரசு செய்கின்ற செலவுகள். இந்த செலவுகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பயன்பாட்டை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், அதிவேக பாதை நிர்மாணிப்பதற்காக மத்திய அரசினால் பணம் ஒதுக்கப்படுதல். அப்ப அதிவேக பாதைகள், பாலங்கள், இப்படியான நீண்ட கால பயன்பாட்டுக்குரிய சொத்துக்களை உருவாக்குவதற்காக அரசு மேற்கொள்ளுகின்ற செலவுகள் தான் மூலதன செலவிலே இந்த மெய் சொத்துக்களின் கையேற்பு என்ற செலவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மூலதன மாற்றல்கள் என்று சொல்லப்படுவது, இது ஒரு பக்க கொடுப்பனவு. மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற செலவுகளாக இருக்கின்றன. இது மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்படுகின்ற செலவுகளாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே மூலதன மாற்றல்கள் என்பது அரச நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மூலதன ஆக்கத்திற்காக பெற்றுக் கொடுக்கின்ற, அதே நேரம் மீள பெற்றுக்கொள்ளாத செலவுகளாக இவை காணப்படும். இவை ஒரு பக்க செலவுகளாக இருப்பதனால் திருப்பி அரசு அதை திருப்பி வாங்குவதில்லை. இந்த செலவுக்கான கட்டணத்தை திருப்பி அரசு எடுப்பதில்லை. அதனால இது மூலதன மாற்றல்களாக கருதப்படுகின்றன. இந்த மூலதன மாற்றல்களுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், பாடசாலை கட்டடங்களை நிர்மாணிப்பதற்காக
மத்திய அரசினால் மாகாண சபைகளுக்கு பணம் வழங்குதல். இப்படியாக மத்திய அரசிடமிருந்து இந்த மாற்றல்களாக கொடுக்கப்படுகின்றன. இவையெல்லாம் மூலதன மாற்றல்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக மூலதன செலவிலே இன்னொரு பகுதி இருக்கின்றது. அதை நாங்கள் குறை செலவு ஒதுக்கு என்று சொல்வோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே மதிப்பீடு செய்யப்பட்ட செலவுகள் முழுமையாக செலவிடுவதற்குரிய ஆற்றல் இல்லை என எதிர்பார்க்கப்படுகின்ற போது அங்கே மூலதன செலவு மீதிகள் செலவு மதிப்பீட்டுக்குள் உள்ளடக்கப்படுவதுடன் அவை குறைச்செலவுகள் என அழைக்கப்படும். அதாவது இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், குறைச்செலவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய செலவுகள் செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். நாட்டில் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள் காரணமாக அந்த ஒதுக்கப்பட்ட செலவுகள் முழுவதையும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்திலே அது அரசினுடைய மூலதன செலவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதைத்தான் இங்கே குறைச்செலவு ஒதுக்காக குறிப்பிடுகின்றார்கள். இந்த குறைச்செலவின் மூலம் மூலதன செலவுகள் குறைத்து காட்டப்படுவதோடு அரச வருமானத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு மிகவும் கடினமான நிலை தோன்றும் போது அங்கே வரவு செலவு திட்ட குறைநிலையை குறைத்து காட்டும் உபாயமாக இந்த குறைச்செலவு மீதிகள் செலவு மதிப்பீட்டுக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றன. இவை ஒரு தனிச்செலவாக, அதாவது மூலதன செலவிலே ஒரு பகுதியாக காட்டப்படுகின்றது. அடுத்ததாக இருக்கின்ற இந்த மூலதன செலவிலே உள்ள இன்னொரு பகுதி, மூன்றாவது பகுதியாக நாங்கள் அதை சொல்லுகின்றோம். இந்த தேறிய கடன் வழங்கல் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அரசாங்கம் அரசோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கெல்லாம் கடன்களை கொடுத்துவிட்டு அதிலே ஒரு பகுதியை அந்த வருடம் முடிவதற்கு முன்னர் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகின்றது. அந்த பெற்றுக்கொள்ள முடியாத பகுதிகள் அங்கே அந்த வருடத்திலே செலவுகளாக இருக்கின்றன. கடனை கொடுத்துவிட்டு மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறது. அப்ப மீள் கொடுப்பனவுகள் போக எஞ்சி இருக்கின்ற கடன்கள் இங்கே தேறிய கடன் வழங்கலாக இருக்கின்றது. அதை ஒரு செலவாக, மூலதன செலவினுடைய ஒரு பகுதியாக காட்டுவார்கள். அதைத்தான் இங்கே தேறிய கடன் வழங்கல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதாவது நடைமுறை மற்றும் மூலதன செலவுக்கு அடங்காத அரசினால் செய்யப்படும் செலவுகளாகும். அதாவது இதுக்குள்ளே முற்பண கணக்கின் மூலமாக பெற்றுக் கொடுக்கப்படும் தேறிய கடன் வழங்கல், கடன் மீள்பெறல், அரச முயற்சிகளுக்கு கடன் வழங்கல் என்பன இதிலே இருக்கும். அதில் முக்கியமான பகுதி என்னவென்றால், அரசு முற்பணம் கொடுத்துவிட்டு தான் அறவிட்ட அந்த வருடம் முடிவதற்குள் அறவிட்ட பணம் போக எஞ்சி இருக்கின்ற பணம்தான் அல்ல அந்த தொகைதான் இங்கே மூலதன செலவிலே தேறிய கடன் வழங்கலாக காட்டப்படுகிறது ஒரு பகுதியாக. இப்படியாக இந்த மூன்று வகையான செலவுகளை இந்த மூலதன செலவுகள் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்த பொருளாதார வகைப்படுத்தலின் அடிப்படையிலே செலவுகளினுடைய அண்மை கால போக்கை பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். நடைமுறை செலவு, மூலதன செலவு, தேறிய கடன் வழங்கல் என்று பிரதானமாக மூன்று பகுதிகளாக பார்த்திருக்கின்றோம். நடைமுறை செலவிலே பொருட்கள் பணிகள் மீதான செலவு, நடைமுறை மாற்றல்கள், வட்டி கொடுப்பனவு என்ற மூன்று வகையான செலவுகள் இருக்கின்றது என்றும், மூலதன செலவிலே மெய்ச்சொத்துக்களின் கையேற்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு ஒதுக்கு என்று மூன்று பகுதிகள் இருப்பதாகவும் பார்த்தோம். இந்த செலவுகள் அண்மை காலத்திலே இலங்கை அரசாங்கத்தினுடைய மொத்த அரசிறையிலே, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே என்ன வீதமாக இருந்தது என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது இந்த அட்டவணையின் ஊடாக பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த மீண்டெழும் செலவு என்பது நடைமுறை செலவினுடைய இன்னொரு பெயர். இந்த மீண்டெழும் செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 2018ஆம் ஆண்டில் 14.5 வீதமாகவும், அதிலே பொருட்கள் சேவைகள் மீதான செலவு 5.6 வீதமாகவும், வட்டி செலுத்தல்கள் 5.9 வீதமாகவும், அந்த வட்டி செலுத்தல்களிலே
வெளிநாட்டு கடன்களுக்காக செலுத்தப்பட்ட வட்டி 1.5 வீதமாகவும் உள்நாட்டிலிருந்து பெற்ற கடன்களுக்காக செலுத்தப்பட்ட வட்டி 4.5 வீதமாகவும் காணப்பட்டது. அதே நேரம் நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும் 3 வீதமாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், இந்த நடைமுறை செலவிலே அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை பார்த்தீர்கள் என்றால், இங்கே இந்த வட்டி செலுத்தல்கள் 5.9 வீதமாக இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய நடைமுறை செலவுகளிலேயே கூடுதலான அளவு பங்கை இந்த வட்டி செலுத்தல்கள் எடுத்துக்கொள்ளுகின்றன. அதனாலே அரசாங்கம் செலவு செய்கின்ற பணம், உள்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்காக செலவு செய்கின்ற பணத்தொகையிலும் பார்க்க கூடுதலான அளவு தொகையை இந்த கடன்களுக்கான வட்டியாக செலுத்த வேண்டி இருக்கின்றது என்பதை இந்த புள்ளி விவரம் எமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. அடுத்தது பாருங்கள், மூலதன செலவு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கு அடிப்படையாக இருப்பது மூலதன செலவு. ஆனால் மூலதன செலவினுடைய நிலைமையை பாருங்கள். இலங்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே அதனுடைய ஒதுக்கு பாருங்கள் எத்தனை, 4.3 வீதமாக காணப்படுகிறது. நடைமுறை செலவு 14.5 வீதமாக இருக்கின்ற போது மூலதன செலவு 4.3 வீதமாக இருக்கிறது. அந்த மூலதன செலவிலே உண்மை சொத்துக்கள் அல்லது மெய் சொத்துக்களுடைய கையேற்பு 2.5 வீதமாகவும் மூலதன மாற்றல்கள் 1.8 வீதமாகவும் காணப்பட்டன. அடுத்தது மீள்கொடுப்பனவு கழித்த கடன் வளங்கள், அதாவது தேறிய கடன் வளங்கள் என்று அதை பார்த்தோம் என்றால் 2018ஆம் ஆண்டிலே 0.1 வீதமாக அது காணப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய மொத்த செலவினம் அரசாங்கத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 18.7 வீதமாக காணப்பட்டது. 2019ஆம் ஆண்டை பாருங்கள், அங்கே நடைமுறை செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 15.3 வீதமாகவும் அதில் பொருட்கள் பணிகள் மீதான செலவு 6 வீதமாகவும் வட்டி செலுத்தல்கள் 6 வீதமாகவும் அந்த வட்டி செலுத்தல்களிலே வெளிநாட்டு கடன்களுக்கான வட்டி செலுத்தல்கள் 1.7 வீதமாகவும் உள்நாட்டு கடன்களுக்கான வட்டி செலுத்தல்கள் 4.3 வீதமாகவும் காணப்பட்டன. நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும் 3.4 வீதமாக காணப்பட்டது. அதே நேரம் மூலதன செலவை பாருங்கள், அது 4.1 வீதமாக காணப்படுகின்றது. அதிலே உண்மை சொத்துக்கள் அல்லது மெய் சொத்துக்களின் கையேற்பு 2.6 வீதமாகவும் மூலதன மாற்றல்கள் 1.6 வீதமாகவும் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த மீள்கொடுப்பனவு கழித்த கடன் வளங்கள் அல்லது தேறிய கடன் வளங்கள் அந்த காலப்பகுதியிலே இடம்பெறவில்லை, கடந்த வருடம் இடம்பெறவில்லை என்பதை இலங்கை மத்திய வங்கி புள்ளி விவரங்களை ஆதாரமாக கொண்டு இங்கே உங்களுக்கு இந்த அட்டவணை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்த செலவினம் 19.4 வீதமாக இருந்தது. இந்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்றால், இலங்கை அரசாங்கத்தினுடைய செலவுகள் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே எந்த அளவு பங்களிப்பை செய்திருக்கின்றது, எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் வருமானத்தை பார்த்தோம். வருமானத்தில் பார்க்க கூடுதலான ஒரு வீதத்திலே மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே செலவுகள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். கடந்த பாடத்திலே வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே என்ன வீதமாக இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மொத்த செலவுகள் அதிலே உள்நாட்டு உற்பத்தியிலே என்ன வீதமாக இருக்கிறது, அதிலே நடைமுறை செலவினுடைய அளவென்ன, மூலதன செலவினுடைய அளவென்ன, நடைமுறை செலவிலே எந்த செலவு கூடுதலான அளவு பங்களிப்பை செலுத்துகின்றது. ஆகவே இலங்கையினுடைய வருமானத்திலே பெரும்பாலான பகுதி இந்த நடைமுறை செலவிலே குறிப்பாக வட்டி கொடுப்பனவுக்கு செல்லுகின்றது என்பதை இந்த அட்டவணையிலே இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அரசாங்க செலவுகளுடைய விளைவுகள், இந்த செலவுகள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போமானால், ஒரு நாட்டிலே இந்த நடைமுறை செலவுகள் அதிகரிக்குமானால் அந்த நாட்டிலே நிகழ்கால வாழ்க்கை தரம், மக்களுடைய நிகழ்கால வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். இதன் மூலம் பொருட்கள் பணிகள் மீதான செலவுகள்,
நடைமுறை மாற்றல்கள் அதிகரிப்பதாக இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையும். ஆனால் இங்கே நடைமுறை செலவிலே பொருட்கள் பணிகள் மீதான செலவு, அதற்கு சற்று அதிகமாக வட்டி கொடுப்பனவர்கள் இருக்கின்றன. அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கை தரம் அதிகரிக்க வேண்டுமானால் மூலதன செலவுகள் அதிகரிக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையிலே நடைமுறை செலவு அதிகரிப்பதன் காரணமாக அரச சேமிப்புகள் வீழ்ச்சியடையும் என்பதையும் இந்த புள்ளி விவரங்களிலிருந்து நாங்கள் பொதுவாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த அரசினுடைய முதலீடுகள் கட்டுப்படுத்தப்படுதல். ஏனென்றால் அரசு கிடைக்கிற வருமானத்தில் பெரும் பகுதியை வட்டி செலுத்தல்களுக்காக ஏனைய செலவுகளுக்காக மேற்கொள்ளுகின்ற போது புதிய முதலீடுகளுக்கான செலவுகளை அதிக அளவிலே மேற்கொள்ள முடியாமல் போகின்றது. அப்போ இந்த செலவுகள் மட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே காணப்படுகின்றன. அடுத்ததாக இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை அதிகரிப்பதனால் அரசினுடைய கடன் பெறுகின்ற அளவு மேலும் அதிகரித்து செல்லுகின்றது. இதை தவிர இங்கே அரசினுடைய செலவை ஈடு செய்வதற்காக கடன்களை பெறுவதன் மூலம் தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கடனுடைய அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. சந்தையிலுடைய வட்டி வீதம் அதிகரிப்பதன் காரணமாக தனியார் துறைக்கான முதலீடுகள் வீழ்ச்சியடைகின்றது. இதை தவிர சென்மதி நிலுவையிலே பல்வேறு பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இதனுடைய ஆரம்ப விஷயங்களை ஏற்கனவே கடந்த வகுப்பிலே பார்த்திருந்தோம். இப்பொழுது இந்த மிகுதி பகுதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக தேர்ச்சி மட்டம் 8.6க்குரிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இதிலே என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நாங்கள் ஏற்கனவே பாடத்திலே அரசினுடைய வருமானங்கள் பற்றி பார்த்தோம், அரசினுடைய செலவுகள் பற்றி பார்த்தோம். இந்த தேர்ச்சி மட்டம் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய வடிவம் மற்றும் கொள்கை பகுப்பாய்வு செய்வார் என்று இருக்கிறது. அப்போ இதில் இந்த வரவு செலவு திட்டம் என்றால் என்ன, அந்த வரவு செலவு திட்டம் எந்த அடிப்படையிலே போடப்படுகிறது, அந்த வரவு செலவு திட்ட கணக்கு வாக்கெடுப்பு, இடைக்கால வரவு செலவு திட்டம், தனியார் வரவு செலவு திட்டத்துக்கும் அரச வரவு செலவு திட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள், ஒரு வரவு செலவு திட்டத்திலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன என்பது போன்ற விடயங்களை இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வரவு செலவு திட்டம் அல்லது பாதீடு, அதை நாங்கள் பட்ஜெட் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். அப்ப இந்த வரவு செலவு திட்டத்தை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற ஒரு நிதி வருடத்திற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு மதிப்பீட்டு அறிக்கையாக இது இருக்கும். அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் எதிர்காலத்திலே அடுத்த வருடத்திலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கம் என்னென்ன செலவுகளை மேற்கொள்ள இருக்கின்றன, அதற்காக என்னென்ன வருமானங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றன, இந்த செலவுகள் வருமானத்திலும் பார்க்க அதிகமாக இருக்கின்ற போது பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு எங்கெங்கிருந்து கடன்களை பெற வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் அந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த அறிக்கையை வைத்து கொண்டுதான் அந்த நாட்டினுடைய அரசு தன்னுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளும். அதனால் வரவு செலவு திட்டம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், சாதாரணமாக தனியாருடைய வரவு செலவு திட்டத்திற்கும் அரசினுடைய வரவு செலவு திட்டத்துக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. தனியார் வரவு செலவு திட்டம் போடுவதாக இருந்தால் வருமானம் எவ்வளவு கிடைக்கின்றது, அந்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு செலவுகளை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டம் போடப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது முதலிலே செலவுகளை பற்றி தீர்மானிக்கிறது, அதற்கு பின்னர் தான் வரவுகளை தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த செலவுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. செலவுகளை எவ்வாறு ஈடு செய்யலாம் என்பதுதான் பின்னர் சிந்திக்கின்ற நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே செலவுகளை வைத்துக்கொண்டுதான் தீர்மானிக்கப்படுவதாக அரச வரவு செலவு திட்டம் இருக்கிறது. ஆனால் தனியாருடைய வரவு செலவு திட்டம் அப்படியல்ல, வருமானத்தை வைத்துக்கொண்டு எப்படி செலவு செய்வது என்பதை பற்றி தீர்மானிப்பதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். எதிர்வரும் நிதி வருடத்தினுள்
குறிப்பிட்டதோர் அரசாங்கம் அரச நிதி கொள்கையினை செயல்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற பிரதான கருவி வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படும். ஆகவே எதிர்வருகின்ற வருடத்திற்காக முன்கூட்டி போடப்படுகின்ற ஒரு மதிப்பீட்டு அறிக்கையாக திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது. இங்கே அதற்கு முன்னர் இது ஒதுக்கீட்டு மசோதா என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப இந்த ஒதுக்கீட்டு மசோதா என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், இது இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ள விடயங்களை பற்றி இங்கே பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதாக இருக்கின்ற விடயமாகும். அதாவது எதிர்வருகின்ற வருடத்திற்கு மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற செலவுகள், முதலிலே செலவுகள், அந்த செலவுகள் எந்த திணைக்களத்திற்கு, எந்த அமைச்சுக்கு, எந்த துறைக்கு எவ்வாறு செலவுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வருமானங்கள் செலவுகளுக்கு இடையிலே எப்படி வேறுபாடுகள் ஏற்பட்டால், அந்த இடைவெளிகள் தோன்றினால் அதனை எவ்வாறு நிதியீட்டம் செய்ய வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கை தான் இந்த ஒதுக்கீட்டு மசோதா என்று சொல்லப்படும். அதாவது அரசாங்கத்தின் செலவுகள், அரசாங்கத்தின் வருமானங்கள், இந்த ரெண்டுக்கும் இடையிலே இடைவெளி காணப்படுகின்ற போது, செலவுகள் வருமானத்திலும் பார்க்க விஞ்சியதாக காணப்படுகின்ற போது, அந்த இடைவெளியை நீக்குவதற்கு எவ்வாறு நிதியீட்டம் செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைதான் இந்த ஒதுக்கீட்டு மசோதா என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இங்கே குறைநிலை ஒதுக்கீடு என்ற விஷயத்துக்கு பார்ப்போம். இது என்ன அர்த்தம் என்றால், முன்மொழி பிரேரணை அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு அமைச்சுக்கும் புதிதாக நிதி தேவைப்படுவதாக இருந்தால் அது தொடர்பாக பாராளுமன்றத்திலே அனுமதியை பெற வேண்டும். அதற்கு உரிய அமைச்சினாலே முன்வைக்கப்படுகின்ற குறைநிலை ஒதுக்கீட்டு என கருதப்படும். அதுக்கான மதிப்பீடு தான் குறைநிலை ஒதுக்கீடு என்று சொல்லப்படும். அதாவது வரவு செலவு திட்டத்திலே அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் புதிதாக மேலும் நிதி தேவைப்படும் இடத்து பிறகு பாராளுமன்றத்திலே அதற்கு உரிய அமைச்சினாலே முன்வைக்கப்படுகின்ற மதிப்பீடாக இந்த குறைநிலை ஒதுக்கீடு காணப்படும். அடுத்ததாக இந்த கணக்கு வாக்கெடுப்பு என்று ஒன்று இருக்கிறது. இது என்னவென்றால், இந்த அரசினுடைய எதிர்பாராத நிகழ்வின் காரணமாக, அதாவது ஒரு நாட்டிலே பல்வேறு குழப்பகரமான சூழ்நிலை வரலாம், இயற்கையினால் வரலாம் அல்லது செயற்கையினால் வரலாம். அவ்வாறான காலப்பகுதியிலே ஒரு வரவு செலவு திட்டத்தை, முழுமையான ஒரு வரவு செலவு திட்டத்தை எதிர்வருகின்ற வருடத்திற்காக நிச்சயமாக அந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாமல் போகலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்காக, ஒரு 3-4 மாத காலப்பகுதிகளுக்காக பிரதானமான செலவுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு திட்டம்தான் இங்கே கணக்கு வாக்கெடுப்பு என்று சொல்லப்படுகின்றது. இந்த கணக்கு வாக்கெடுப்பு என்பது பிரதானமாக எதை காட்டுகின்றது என்றால், எதிர்பாராத நிகழ்வின் காரணமாக, அதான் சொன்னேன், மழையோ அல்லது இயற்கை அனர்த்தங்களோ சேர்க்கை, எதிர்பாராத நிகழ்வின் காரணமாக குறித்த வருடத்தில் ஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வர தவறும் சந்தர்ப்பத்தில், அதாவது வரவு செலவு திட்டத்தை கொண்டு வர தவறுகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கான அனுமதியை பெறும் வரை எதிர்வரும் நிதி வருடத்திற்கு அந்த அமைச்சினால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செலவுகளை அரசின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து ஒதுக்குவதற்காக தற்காலிகமாக முன்வைக்கப்படுகின்ற செலவு அறிக்கைதான் கணக்கு வாக்கெடுப்பு எனப்படும். உண்மையிலே இது வரவு செலவு திட்டத்திலிருந்து வித்தியாசம். வரவு செலவு திட்டம் என்றால் அங்கே வருமானம், செலவு, வருமானம், நிதியிட்டம் எல்லா விடயங்களும் அடங்கியிருக்கும். ஆனால் இங்கே கணக்கு வாக்கெடுப்பிலே செலவுகள் தான் முக்கியமாக இருக்கின்றன. ஆகவே இதை வரவு செலவு திட்டம் என்று சொல்ல முடியாது. இது தற்காலிகமான அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய செலவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒதுக்கீட்டு நிதியிலிருந்து என்னென்ன செலவுகளை செய்ய வேண்டும் என்றதை தீர்மானிக்கின்ற ஒரு வாக்கெடுப்பு தான் கணக்கு வாக்கெடுப்பு என்று அழைக்கப்படும். அப்ப கணக்கு வாக்கெடுப்பிலே முக்கியம் பெறுகின்ற விடயம் செலவாக இருக்கின்றதே தவிர அங்க வருமானம் இருப்பதில்லை. அதனால் இந்த கணக்கு வாக்கெடுப்பிலே மிகையோ குறையோ காணப்படாது.
ஆனால் கணக்கு வாக்கெடுப்பு, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 3 அல்லது 4 மாதம் என்ற குறுகிய காலத்திற்கு முன்வைக்கப்படுவதனால் அதில் புதிய கொள்கைகளோ திட்டங்களோ எதுவுமே அதில் உள்ளடக்கப்பட மாட்டாது. ஆனால் இடைக்கால பாதீடு, பாதீடா வரவு செலவு திட்டம், இடைக்கால பாதீடு என்பதும் கணக்கு வாக்கெடுப்பு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இடைக்கால பாதீடு என்பது ஒரு இடைக்காலத்திலே ஒரு ஆட்சி மாற்றங்கள் நடைபெறுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலப்பகுதியிலே போடுகின்ற ஒரு வரவு செலவு திட்டம்தான். அந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்திலே அங்கே வரவுகள் செலவுகள் எல்லா பகுதிகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அது வரவு செலவு திட்டத்தை ஒத்ததாக இருப்பதனால் அது இடைக்கால பாதீடு அல்லது இடைக்கால வரவு செலவு திட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் கணக்கு வாக்கெடுப்பிலே இருந்து அது வித்தியாசமானது. பாருங்கள், இடைக்கால பாதீடு என்பது கணக்கு வாக்கெடுப்பிலிருந்து வேறுபட்டதாகும். இடைக்கால பாதீட்டில் செலவு முன்மொழிவுகள் மட்டுமன்றி இங்கே வருமான முன்மொழிவுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முழுமையான வரவு செலவு திட்டமாக பாதீடாக இடைக்கால பாதீடு காணப்படும். இந்த பாதீட்டினுடைய வகைகள் அல்லது வரவு செலவு திட்டத்தினுடைய வகைகளை பொதுவாக 3ஆக வகைப்படுத்துவார்கள். ஒன்று குறைநிலை வரவு செலவு திட்டம், அடுத்ததாக இங்கே மிகநிலை வரவு செலவு திட்டம், அடுத்ததாக இங்கே சமநிலை வரவு செலவு திட்டம். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற இலங்கை போன்ற நாடுகளிலே குறை நிலை வரவு செலவு திட்டம்தான் போடப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு சில ஆண்டுகளை தவிர பெரும்பாலான ஆண்டுகளிலே இந்த குறைநிலை வரவு செலவு திட்டம் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப குறைநிலை வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டுமானால், அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற செலவுகள் அரசாங்கம் திரட்டுவதற்கு இருக்கின்ற வருமானத்திலும் பார்க்க அதிகமாக இருக்கின்ற வரவு செலவு திட்டம் தான் குறைநிலை வரவு செலவு திட்டம். அதாவது அரசினுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். இதை காட்டுகின்ற வரவு செலவு திட்டம் தான் குறைநிலை வரவு செலவு திட்டம் அல்லது குறைநிலை பாதீடு என்று சொல்லப்படும். மிகநிலை வரவு செலவு திட்டம் என்றால் அங்கே அரசு மேற்கொள்ள இருக்கின்ற செலவிலும் பார்க்க அரசு திரட்டுகின்ற வருமானம் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கும். அது மிகநிலை. இப்படியான வரவு செலவு திட்டம் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளுக்கு பொருத்தமற்றது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இப்படியான வரவு செலவு திட்டத்தை போடலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட இவ்வாறான வரவு செலவு திட்டம் போடுவது குறைவு. அடுத்ததாக சமநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அரசாங்கம் திரட்டுவதற்கு உத்தேசித்திருக்கின்ற வருமானமும் அரசு மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்ற செலவுகளும் சமனாக கூடிய வகையிலே வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுமானால் அது சமநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லப்படும். இவையெல்லாம் கோட்பாட்டு ரீதியாக இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஆனால் நடைமுறையிலே இந்த குறைநிலை வரவு செலவு திட்டம் தான் பெரும்பாலான நாடுகளிலே பின்பற்றப்படுகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்திலே கற்பதன் மூலமாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான பகுதி என்னவென்றால், இந்த நடைமுறை வரவு செலவு திட்டத்திலிருந்து முக்கியமாக ஒரு 4 வகையான விவரங்களை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது பரீட்சை ரீதியான முக்கியமான பகுதிகள் ஆகியிருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், நடைமுறை கணக்கு மீதி. இந்த வரவு செலவு திட்ட புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு நடைமுறை கணக்கு மீதி எவ்வாறு காண்பது, மொத்த கணக்கு மீதி அல்லது முழு மொத்த கணக்கு மீதி எவ்வாறு காண்பது, முதன்மை கணக்கு மீதி எவ்வாறு காண்பது, தேறிய பணக்குறை எவ்வாறு கணிப்பிடுவது என்பது தொடர்பான விவரங்களை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டால் அந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்படுகின்ற அந்த உள்ளடக்கங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஒரு வரவு செலவு திட்டத்திலே இருந்து மாணவர்கள் நடைமுறை கணக்கு மீதியை காண வேண்டுமானால், இப்ப நடைமுறை கணக்கு மீதி என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டுமானால், நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம். அதாவது நடைமுறை செலவு என்று படித்திருக்கின்றோம், மூலதன செலவு என்று படித்திருக்கின்றோம், அரசாங்கத்தினுடைய வருமானம் என்று படித்திருக்கின்றோம். இப்ப இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே நடைமுறை கணக்கு மீதி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய மொத்த அரசிறை. இங்கே மொத்த அரசிறை என்று சொல்லப்படுவது வரி வருமானங்களும் வரி அல்லாத வருமானங்களை மட்டும் குறிப்பது.
நன்கொடைகளும் இருக்கு. அவற்றை இங்கே நாங்கள் குறிப்பிடுவதில்லை. அவற்றையும் சேர்த்தால் அரசாங்கத்தினுடைய மொத்த அரசுரையும் நன்கொடைகளும் என்ற பகுதியிலே சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே இந்த மொத்த வருமானம் என்று சொல்லப்படுவது வரி வருமானமும் வரி அல்லாத வருமானம். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே தெளிவாக படித்திருக்கின்றோம். அந்த மொத்த வருமானத்திலிருந்து அரசாங்கத்தின் நடைமுறை செலவு, அரசாங்கத்தின் செலவில் பல பகுதி இருக்கின்றது. நடைமுறை செலவு, மூலதன செலவு, தேறிய கடன் வழங்கல். இதிலே நடைமுறை செலவு, மொத்த நடைமுறை செலவை கழிப்பதன் மூலமாக பெறப்படுகின்ற மீதிதான் நடைமுறை கணக்கு மீதியாகும். அதை மிக இலகுவான ஒரு சமன்பாட்டின் மூலமாக இங்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அடுத்ததாக மொத்த கணக்கு மீதி அல்லது முழு மொத்த கணக்கு மீதி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், மொத்த வருமானமும் நன்கொடையும். இங்கே வருமானத்தில் அரசு வரி வருமானம், வரி அல்லாத வருமானம், அத்துடன் நன்கொடை இவ்வளத்தையும் சேர்த்து அந்த மொத்த தொகையிலே இருந்து மொத்த செலவுகளை கழிக்க வேண்டும். மொத்த செலவு என்று சொல்லப்படுவது நடைமுறை செலவு, மூலதன செலவு, தேறிய கடன் வழங்கல். இந்த மொத்த செலவுகளை கழித்து வருகின்ற மீதிதான் முழு மொத்த மீதி அல்லது மொத்த கணக்கு மீதி என்று சொல்லப்படும். அடுத்ததாக மாணவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு கணக்கு மீதிதான் முதன்மை கணக்கு மீதி. அப்ப முதன்மை கணக்கு மீதி என்பது என்னவென்றால், இந்த மொத்த கணக்கு மீதியை கண்ட பின்னர் அந்த மொத்த கணக்கு மீதியிலே இருந்து வட்டி கொடுப்பனவுகளை கழிக்க வேண்டும். மொத்த கணக்கு மீதியிலே இருந்து வட்டி கொடுப்பனவுகள் கழிக்கப்பட்ட பின்னர் உள்ள மீதிதான் முதன்மை கணக்கு மீதியாகும். ஆகவே அடுத்ததாக இந்த தேறிய நிதி பற்றாக்குறை, தேறிய நிதி பற்றாக்குறை அல்லது தேறிய பணக்குறை என்று இதை குறிப்பிடுவார்கள். இது என்னவென்றால், மொத்த கணக்கு மீதியில இருந்து, மொத்த கணக்கு மீதி என்றால் உங்களுக்கு தெரியும், நன்கொடைகள் உள்ளிட்ட மொத்த வருமானம், அதிலிருந்து மொத்த செலவை கழித்த பின்னர் வருவதுதான் மொத்த கணக்கு மீதி. அந்த மொத்த கணக்கு மீதியில இருந்து கடன் தவணை பண கொடுப்பனவை கழிக்க வேண்டும். அதாவது அரசாங்கம் ஏற்கனவே பெற்ற கடன்களுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தவணை பணத்தை கொடுக்கிறது, வட்டியை கொடுக்கின்றது. இந்த தவணை பண கொடுப்பனவை கழித்த பின்னர் உள்ள மீதிதான் தேறிய பணக்குறை. இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு புள்ளி விவர ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த கணக்குகளை செய்வது, வரவு செலவு திட்டம் தொடர்பான பாடத்திலே இருந்து கணக்குகளை செய்வது இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ஒரு மாதிரி புள்ளி விவரத்தை இங்கே நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், விடயம் என்ற பகுதியிலே மொத்த வருமானமும் நன்கொடைகளும் 200,000. அதிலே மொத்த வருமானம் நன்கொடை நீக்கிய பின்னர் உள்ள வருமானம் 180,000, வரி வருமானம் 165,000, வரி அல்லாத வருமானம் 5,000, நன்கொடை 7,000, மொத்த செலவு 300,000, நடைமுறை செலவு வட்டி கொடுப்பன அதுக்குள்ள 15,000 இருக்குது. எல்லாம் சேர்த்து மொத்த நடைமுறை செலவு 250,000, கடன் தவணை கொடுப்பனவு 6,000 என்ற ஒரு புள்ளி விவரம், ஒரு கருதுகோள் ரீதியான புள்ளி விவரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் பார்த்த விஷயம், நடைமுறை கணக்கு மீதி, மொத்த கணக்கு மீதி, முதன்மை கணக்கு மீதி, அடுத்ததாக தேறிய பணக்குறை, இதை எப்படி கணிப்பிடலாம் என்பதை இந்த புள்ளி விவரத்தில் இருந்து உதாரணமாக உங்களுக்கு காட்டுவோம். பாருங்க, நடைமுறை கணக்கு மீதி, அதற்குரிய சமன்பாடு மொத்த வருமானத்திலிருந்து நடைமுறை செலவை கழிக்க வேண்டும். இங்கே தரப்பட்ட புள்ளி விவரத்திலே மொத்த வருமானம் 180,000 இருந்தது. நன்கொடையும் சேர்த்து 200,000 அங்கே தரப்பட்டிருந்தது. நன்கொடை நீக்கலாக மொத்த வருமானம் 180,000 இருந்தது. அரசாங்கத்தினுடைய நடைமுறை செலவு 250,000 இருந்தது. ஆகவே நடைமுறை கணக்கு மீதி இங்கே மறை 7,000 இருக்கிறது. ஆகவே இது ஒரு நடைமுறை கணக்கிலே இருக்கின்ற ஒரு பற்றாக்குறையை இங்கே காட்டுகிறது. இந்த பற்றாக்குறையினுடைய விளைவுகள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு எப்படி கணிப்பிடுவது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை இங்கே காட்டுகின்றேன். அடுத்ததாக பாருங்கள், மொத்த கணக்கு மீதி, அதற்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். மொத்த வருமானம் நன்கொடையும், அதிலிருந்து மொத்த செலவை கழிக்க வேண்டும். அப்போ மொத்த
வருமானமும் நன்கொடையும் தரப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 200,000 இருந்தது. அரசாங்கத்தினுடைய மொத்த செலவு 300,000 காணப்பட்டது. ஆகவே மொத்த கணக்கு மீதி அல்லது முழு மொத்த கணக்கு மீதி இங்கே மறை 100,000 காணப்படுகிறது. அது ஒரு பற்றாக்குறையை காட்டுகின்றது. அடுத்ததை பாருங்கள். முதன்மை கணக்கு மீதி என்று சொல்லப்படுவது மொத்த கணக்கு மீதி அதிலிருந்து வட்டி கொடுப்பனவுகளை கழித்த பின்னர் உள்ள பகுதியாக இருக்கும். அப்போ மொத்த கணக்கு மீதி அங்கே மறை 100,000 இருந்தது. வட்டி கொடுப்பனவு அந்த புள்ளி விவரத்திலே தகவலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த நடைமுறை செலவு 250,000 15,000 வட்டி என்று காட்டப்பட்டிருந்தது. அந்த 15,000 நாங்கள் கழித்து விட்டால் இப்பொழுது முதன்மை கணக்கு மீதி மறை 85,000 ரூபாவாக காணப்படுகிறது. ஆகவே அடுத்ததாக தேறிய பணக்குறை என்று சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், மொத்த கணக்கு மீதியிலே இருந்து கடன் தவணை பணத்தை கழிப்பதன் மூலமாக தவணை கொடுப்பனவை கழிப்பதன் மூலமாக பெறப்படுகின்ற மீதி. இங்கே பாருங்கள், மொத்த கணக்கு மீதி மறை 100,000 இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த விவரம். இங்கே இந்த கடன் தவணை கொடுப்பனவு 6,000 ரூபாவாக இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் நீக்கிவிட்டால் இப்பொழுது தேறிய பணக்குறை மறை 94,000 காணப்படுகிறது. இந்த அடிப்படையிலே மாணவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருப்பதற்காக இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்திலே இதில் தரப்பட்டு விரிவாக்க தாக்க கொள்கை, சுருக்க தாக்க கொள்கை என்று இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. இதிலே விரிவாக்க தாக்கம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற போது அங்கே வங்கி துறைகளிலிருந்து கடனை பெற்றால் அவை நாட்டிலே பண நிரம்பலை அதிகரிக்க செய்து அதன் காரணமாக விலை மட்டத்திலே அதிகரிப்பை ஏற்படுத்திவிடும். அது பண வீக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அது விரிவாக்க தாக்கம் உள்ள வரவு செலவு திட்டம் அல்லது பாதீட்டு கொள்கை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற போது அரசு இந்த சந்தை அல்லாத நிதியீட்ட மூலங்களிலிருந்து கடன்களை பெற்றுக்கொள்வதுதான் நல்ல விடயம். ஆனால் அரசுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு கடன்கள் கிடைக்க முடியாது போனால் அரசாங்கம் என்ன செய்வது? இங்கே அந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய வங்கியிடம் இருந்தும் வணிக வங்கிகளிடமிருந்தும் கடனை பெறுகின்ற போது அவை விரிவாக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விவரத்தை இப்பொழுது காட்சி திரையிலே பாருங்கள். பாதீட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு அரசின் கடன் மூலம் நாட்டில் பண நிரம்பல் அதிகரித்து விலை மட்டம் அதிகரிப்பதன் மூலம் பணவீக்க நிலைமை தோன்றுமாயின் அது விரிவாக்க தாக்கமுள்ள பாதீட்டு கொள்கையாக கருதப்படும். இதைத்தான் நான் உங்களுக்கு இலகுவாக சொல்லியிருக்கின்றேன். அதை இப்பொழுது இங்கே ஒரு வரைவிலக்கணமாக கொடுத்திருக்கின்றேன். இதற்கு சுருக்கமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வரவு செலவு திட்டத்தில் வருகின்ற பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியிடம் இருந்தும் வணிக வங்கியிடம் இருந்து கடன் வாங்கினா அது விரிவாக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவுதான் இதனுடைய சாராம்சம். அடுத்தது சுருக்கத்தாக்க பாதீட்டு கொள்கை என்றால் என்ன என்று சொல்லப்படுவது என்னென்றால், அரசாங்கம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற போது இந்த வங்கி அல்லாத துறைகளில் இருந்து கடன்களை, அதாவது சந்தை அல்லாத துறைகளில் வங்கி அல்லாத துறைகளிலிருந்து கடன்களை பெற்றால் அது நாட்டிலே பண நிரம்பலை அதிகரிக்க செய்யாது, பணவீக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால சுருக்கத்தாக்க பாதீட்டு கொள்கை அல்லது சுருக்கத்தாக்க வரவு செலவு திட்ட கொள்கை என்று சொல்லப்படும். இதை பாருங்கள். இந்த விடயங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த உங்களுக்கு தெரிய வேண்டும். சுருக்கத்தாக்க கொள்கை, வீக்கத்தாக்க கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இந்த தேர்ச்சி மட்டம் 8.7 சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், அரச வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியீட்டம் செய்வதனாலே அரச கடனில் கட்டமைப்பு தொடர்பாக விமர்சனம் செய்வார்கள். அதாவது இதில் சாராம்சம் என்னென்றா, அரச வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற போது அந்த கட்டமைப்பிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்
என்பதை பற்றிய விளக்கமாக இது காணப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற போது பல்வேறு துறைகளில் இருந்து கடன்களை பெறுகின்றது. அப்போ அரசு இந்த கடன் பெறுகின்ற விடயங்களை நாங்கள் வகைப்படுத்துவதாக இருந்தால், அரசு பெறும் கடன் மூலங்களை ஒன்று உள்நாட்டு கடன்கள், வெளிநாட்டு கடன்கள், அல்லது வெளிநாட்டு மூலங்கள், உள்நாட்டு மூலங்கள் என்று இரண்டாக வகைப்படுத்தி கொள்ளலாம். இதிலே உள்நாட்டு கடன்கள் என்பது சந்தை கடன், சந்தையல்லா கடன் என்ற இரண்டு பிரதான பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. இங்கே வெளிநாட்டு கடன் என்பது செயல்திட்ட கடன், செயல்திட்டம் அல்லாத கடன் என்ற இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது. இதை தவிர அரசினுடைய வருமானது இன்னொரு பகுதி இருக்கிறது, அது நன்கொடைகள். அது அவ்வளவு முக்கியமானதல்ல, எவ்வளவு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது. அதனால இந்த இரண்டு பிரதான பகுதிகளை நாங்கள் இங்கே முக்கியப்படுத்தி இருக்கின்றோம். உள்நாட்டு கடன்கள், வெளிநாட்டு கடன்கள் என்ற அடிப்படையிலே அரசினுடைய கடன் பெறும் மூலங்களை இப்படி இரண்டாக பிரிக்கலாம். அதில் உள்ள பகுதிகளை பார்த்திருக்கின்றோம். மேலும் இந்த உள்நாட்டு கடனிலே சந்தை கடன், சந்தையல்லா கடன் என்றால் என்ன என்பதை இந்த அட்டவணையிலே பாருங்கள். சந்தை கடன் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை. அப்ப சந்தை கடன் என்பது வங்கி கடன், வங்கித்துறை கடன், வங்கி அல்லாத துறை கடன் என்று இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது. இதிலே வங்கித்துறை கடன் என்பது மத்திய வங்கியிடம் இருந்து பெறுகின்ற கடன், வணிக வங்கிகளிடம் இருந்து பெறுகின்ற கடன். மத்திய வங்கியிடம் இருந்து பெறுகின்ற கடனும் வணிக வங்கிகளிடம் இருந்து பெறுகின்ற கடன்களும் வங்கித்துறை கடன்கள் என்று சொல்லப்படும். இந்த துறைகளிலே இருந்து கடனை பெற்றால் அது வரவு செலவு திட்ட விரிவாக்க தாக்க கொள்கையை, விரிவாக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கடன்களாக இவை காணப்படும். ஆனால் வங்கி அல்லாத துறை என்று சொல்லப்படுவது என்னவென்றால், தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து அரசு கடன் பெறுவது, ஊழியர் சேமலாப நிதியத்திடமிருந்து கடன் பெறுவது, அல்லது விதவைகள் அனாதை ஓய்வூதிய நிதியத்திடமிருந்து கடன் பெறுவது, அதை தவிர ஏனைய நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவது, குறிப்பாக காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவது. அவ்வாறான துறைகளில் இருந்து கடன் பெற்றால் அவை விரிவாக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால் அவை கடன் பெறுகின்ற வழி மூலங்கள் என்ற அடிப்படையிலே சிறப்பான கடன்களாக காணப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே இந்த கடன்கள் பிரிவுகளை பற்றி மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரீட்சையிலே நிதியிட்ட மூலங்கள் எவை, அதிலே உள்நாட்டு நிதியிட்ட மூலங்களில் எவை இடம்பெறும், வெளிநாட்டு நிதியிட்ட மூலங்களிலே எவை இடம்பெறும் என்ற வினாக்கள் வருவதுண்டு. அதனால் இந்த விடயங்களை எல்லாம் மாணவர்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் இந்த பகுதியிலே இருந்து வருகின்ற வினாவுக்கு விடையளிக்க முடியும். அதாவது வினாத்தாளிலே பெரும்பாலும் 7வது வினாவாக இந்த தேர்ச்சி மட்டம் 8 உள்ள தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி 8 உள்ள பல தேர்ச்சி மட்டங்கள் இருக்கின்றன. எல்லா தேர்ச்சி மட்டங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு வினா 7வது வினாவாக இடம்பெறுவது வழக்கம். பகுதி 1ஐ பொறுத்தவரையிலே ஒரு 5 வினாக்கள் இடம்பெறுகின்றது வழக்கமாக இருக்கிறது. இனி இந்த சந்தை கடன் பற்றி பார்த்தோம். அதில் இன்னொரு பகுதி இருக்கு, சந்தை அல்லாத கடன். சந்தை அல்லாத கடன் என்றால் பணச்சந்தைக்கு வெளியே அரசோடு தொடர்பு உடைய நிறுவனங்களில் இருந்து பெறக்கூடிய கடன்களாக இருக்கும். அது நிர்வாக கடன்களாக இருக்கும், அல்லது திரைசேரி வைப்புகளில் இருந்து பெறக்கூடிய கடன்களாக இருக்கும், அல்லது பல்வேறு வைப்புகள் மூலமாக பெறக்கூடிய கடன்களாக இருக்கும். இவை நாட்டிலே பண நிரம்பலிலே மாற்றத்தை, தாக்கத்தை பெருமளவுக்கு ஏற்படுத்தாது. அதனால இவையெல்லாம் சிறப்பான கடன் மூலங்களாக காணப்படுகின்றன. பாருங்கள், அரச நிறுவனங்களிடம் உள்ள வைப்புகளையும் மிகை நிதியையும் தற்காலிகமாக பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்வதற்கு பயன்படுத்துவதுதான் சந்தை அல்லா கடன். அப்ப அரச நிறுவனங்களிடம் மிகையா இருக்கிற பணத்தை கடனாக அரசு எடுத்தால் அது விரிவாக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த கடன்களுக்கு உதாரணம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாக கடன், திரைசேரி வைப்பு, இந்த பல்வேறு வகையான வைப்புகள் என்ற அடிப்படையிலே இவற்றை நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வெளிநாட்டு கடன்கள், அங்கே ஏற்கனவே அந்த அட்டவணைகளை பார்த்திருக்கின்றோம். அதிலே வெளிநாட்டு கடன்கள் என்றால்
என்ன என்ற பகுதியிலே இந்த பாதீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து, வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து, வெளிநாட்டில் உள்ள நிதி சந்தைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டு கடன்கள் என்று சொல்லப்படும். இதை பாருங்கள், பாதீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக வெளிநாட்டு அரசு, சர்வதேச நிதி நிறுவனங்கள், சர்வதேச சந்தையிடமிருந்து பெறப்படும் கடன்கள் வெளிநாட்டு கடன்களாகும். இவை நிபந்தனைகளின் அடிப்படையிலே சலுகை கடன், சலுகை அல்லா கடன் என இவை வகைப்படுத்தப்படும். ஆகவே மாணவர்களே, இந்த வெளிநாட்டு கடன்களிலே உங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் இந்த கடன் மூலங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். இங்கே சலுகை கடன், சலுகை அல்லாத கடன் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், அங்கே சலுகை என்பது ஒன்று வட்டி வீதம் குறைவாக இருப்பது, கடனை திருப்பி செலுத்துகின்ற காலம் நீண்டதாக இருந்தால் அது கடன் பெறுகின்ற நாட்டுக்கு சலுகையானதாக காணப்படும். அதே நேரம் இந்த சலுகை அல்லாத கடன் என்பது கூடிய வட்டி வீதத்திலும் குறைந்த காலத்திலும் திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களாக இருப்பதனால் அவை நாட்டுக்கு பாதகமான கடன்களாக காணப்படும். ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், அரசாங்கம் கடன்களை பெறுகின்ற போது அந்த கடன்களிலே எந்த கடன் நாட்டுக்கு நன்மையானவை, எந்த கடன் சுமை கூடியதாக காணப்படும் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே அரசாங்க செலவுகளில் மூலதன செலவு பற்றியும் தேறிய கடன் வழங்கல் பற்றியும் பார்த்திருந்தோம். அதிலே மூலதன செலவிலே உள்ள உப பிரிவுகள் பற்றி இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த மூலதன செலவு மெய்ச்சொத்துக்களின் கொள்வனவு, மூலதன மாற்றல்கள், குறை செலவு ஒதுக்கு என்ற 3 பகுதிகளை கொண்டிருந்தன. தேறிய கடன் வழங்கல் என்ற 3வது செலவை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டம் என்றால் என்ன, வரவு செலவு திட்ட மசோதா என்றால் என்ன, கணக்கு வாக்கெடுப்பு என்றால் என்ன, இடைக்கால வரவு செலவு திட்டம் என்றால் என்ன, கணக்கு வாக்கெடுப்புக்கும் இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் எவை என்பது தொடர்பாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வரவு செலவு திட்டத்திலே அடிப்படையாக கொண்டு சில கணக்குகள் பரீட்சைக்கு வருவதுண்டு. அந்த கணக்குகளை பற்றி பார்க்கின்ற போது பெரும்பாலான மாணவர்கள், குறிப்பாக கலைத்துறை சார்ந்த மாணவர்கள், அந்த கணக்குகளை தெரிவு செய்வதிலே பல இடையூறுகளை எதிர்நோக்குகின்றார்கள். அதனால் அந்த கணக்கு விடயங்களை பற்றி மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த கணக்கு விடயங்கள் மிக இலகுவானது. ஆனால் பொதுவாகவே மாணவர்கள் இந்த கணக்கென்றால் கடினமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு பரீட்சை மண்டபத்திற்கு செல்வதன அவர்கள் இடையூறுகளை எதிர்நோக்குகின்றார்கள். பொதுவாக இந்த பாட பரப்பிலே தேர்ச்சி 8 தேர்ச்சி மட்டங்கள் உள்ளன. அந்த எல்லா தேர்ச்சி மட்டங்களையும் உள்ளடக்கியதாக பெரும்பாலும் பரீட்சை வினாத்தாளிலே 7வது வினாவாக அந்த 7வது வினா 4 அல்லது 5 உப பிரிவுகளாக வருவது வழக்கம். 20 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாக அந்த வினாத்தாள் 2 இப்பாடம் தொடர்பான வினா இடம்பெற்றிருப்பதை மாணவர்கள் அவதானிக்க முடியும். பகுதி 1 பொறுத்தவரையிலே அதிலே 50 வினாக்கள் இடம்பெறுகின்றன. அந்த 50 வினாக்களிலே 5 வினாக்கள் தேர்ச்சி மட்டம் 7 இருந்து வருவதை நீங்கள் பரீட்சை வினாத்தாளை அவதானிக்கின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இதிலே முக்கியமாக இந்த
நேரடியாக கேட்கின்ற வினாக்களுக்கு மாணவர்கள் இலகுவாக விடையளித்த போதிலும் இந்த கணக்கு ரீதியான வினாக்கள் வருகின்ற போது அவர்கள் அதிலே இடையூறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால் அந்த கணக்கிலே இடம்பெறுகின்ற முக்கியமான விடயத்தை, அந்த அட்டவணையை மீண்டும் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பாருங்கள், இங்கே மொத்த வருமானமும் நன்கொடைகளும் தரப்பட்டிருக்கிறது. மொத்த வருமானம் 180,000, மொத்த வருமானமும் நன்கொடையும் 200,000 இருக்கிறது. அதிலே மொத்த வருமானம் 180,000 ஆகவும் வரியல்லா வருமானம் 165,000 ஆகவும் நன்கொடைகள் 7,000 ஆகவும் இங்கே வரி வருமானம் 165,000 ஆகவும் வரி அல்லாத வருமானம் 5,000 ஆகவும் நன்கொடைகள் 7,000 ஆகவும் மொத்த செலவு 300,000 ஆகவும் நடைமுறை செலவு 250,000. இங்கே பாருங்கள், இங்கே அடைப்புக்குறிக்குள்ளே தரப்பட்டிருக்கிறது வட்டி 15,000 என்று. அங்கே முழுவதும் சேர்த்துத்தான் போடப்பட்டிருக்கிறது 250,000 என்று. இந்த வட்டி கொடுப்பனவுகளை ஒரு இடத்திலே கழிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நாங்கள் செய்த கணக்கிலே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த கணக்கை பாருங்கள். இந்த நடைமுறை கணக்கு மீதி காணுகின்ற போது நாங்கள் என்ன செய்தோம்? மொத்த வருமானத்திலிருந்து நடைமுறை செலவை கழித்தோம். எங்களுடைய அந்த தரப்பட்ட அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே மொத்த வருமானம் 180,000 இருந்தது. நடைமுறை செலவு 250,000 இருந்தது. ஆகவே நடைமுறை கணக்கு மீதி மறை 7,000 ரூபாவாக காணப்பட்டது. ஆகவே இது நடைமுறை கணக்கிலே ஒரு பற்றாக்குறை. நடைமுறை கணக்கு மிகையாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம். பொதுவாக அரசாங்க சேமிப்பு என்று சொல்லப்படுகின்ற போது நடைமுறை கணக்கினுடைய மிகைதான் அரசாங்க சேமிப்பாக இருக்கும். இங்கே நடைமுறை கணக்கு இங்கே பற்றாக்குறையாக இருப்பதனால் சேமிப்பு அங்கே மறைப்பெறுமதிக்கு போகின்றது. ஆகவே இந்த நடைமுறை கணக்கு மீதி பாதகமாக அமைந்திருப்பதை இந்த கணக்கின் ஊடாக உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக திருப்பி கூறுகின்றேன். இந்த மொத்த கணக்கு மீதி என்பது மொத்த வருமானம் நன்கொடை, மொத்த வருமானம் நன்கொடையின் சேர்ந்தது. அங்கே நாங்கள் அந்த புள்ளி விவரத்திலே கொடுத்திருந்தோம் 200,000 ரூபாவென்று. மொத்த செலவு 300,000 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மொத்த வருமானமும் நன்கொடையும் சேர்ந்த அந்த 200,000 இருந்து மொத்த செலவாகிய 300,000 நாங்கள் கழிப்போமானால் மொத்த கணக்கு மீதி அது மறை 100,000 ரூபாவாகும். அங்கே புள்ளிவிவரங்கள் மில்லியன் ரூபாவிலே தரப்பட்டிருப்பதனால் நீங்களும் 100,000 மில்லியன் ரூபாய் என்று போட வேண்டும். இங்கே மொத்த கணக்கு மீதியைத்தான் சில வேளைகளில் பரீட்சையிலே முழு மொத்த மீதி என்ற சொற்பிரயோகங்களை பயன்படுத்துவது உண்டு. அதையும் மாணவர்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். மொத்த கணக்கு மீதி அல்லது முழு மொத்த கணக்கு மீதி என்பது. அடுத்ததாக நாங்கள் பார்த்த அந்த கணக்கிலே உள்ள மூன்றாவது ஒரு விடயம் என்னவென்றால் மொத்த கணக்கு முதன்மை கணக்கு மீதி. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த முதன்மை கணக்கு மீதியை நாங்கள் காண்பது எப்படி என்றால், மொத்த கணக்கு மீதியில இருந்து வட்டி கொடுப்பனவை கழிக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அட்டவணையை காட்டுகின்ற போது சொன்னேன், அந்த தகவல் எழுதப்பட்ட பகுதியிலே அடைப்புக்குறியினுள் வட்டி 15,000 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நடைமுறை செலவு மொத்தமாக 250 ரூபாய் 250,000 மில்லியன் ரூபாய் என்று தரப்பட்டிருந்தது. அங்கே அந்த தொகையை அந்த புள்ளி விவரங்கள் எழுதப்பட்ட பகுதி அந்த நிரலிலே காண முடியாமல் இருக்கிறது. அது தகவல் எழுதப்பட்ட விவரம் எழுதப்பட்ட பகுதியில் தான் போடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியம். இந்த அடிப்படையில் தான் பரீட்சையிலே வந்த வினாக்களை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஆகவே மாணவர்கள் எப்பொழுதுமே கணக்கு ரீதியான விடயங்களை கேட்டிருந்தால் இந்த அட்டவணையை தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும்.
அதிலே தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே உள்ள சொற்களை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த கணக்கை செய்வது இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இங்கே பாருங்கள், மொத்த கணக்கு மீதியிலிருந்து வட்டி கொடுப்பனவை கழித்த பின்னர் உள்ள தொகை இங்கே மொத்த கணக்கு மீதி மறை இங்கே எவ்வளவென்று தரப்பட்டிருக்கிறது. இங்கே வட்டி கொடுப்பனவு எவ்வளவென்று தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இங்கே இதிலே 10,000 ரூபாவாக மொத்த கணக்கு மீதி மறைப்பெறுமதியிலே 10,000 இருக்கிறது. இங்கே வட்டி கொடுப்பனவு 15,000 இருக்கிறது. ஆகவே முதன்மை கணக்கு மீதி மறை 85,000 ரூபாவாகும். அதே போன்று தேறிய பணக்குறையை பாருங்கள். அங்கே தேறிய பணக்குறையில் இருந்து பணக்குறையை காண்பதற்கு மொத்த கணக்கு மீதியிலிருந்து கடன் தவணை பணத்தை கழிக்க வேண்டும். ஆகவே இங்கே மொத்த கணக்கு மீதி மறை 100,000 கடன் தவணை கொடுப்பனவு 6,000 காணப்படுவதனால் இங்கே தேறிய பணக்குறை மறை 94,000 இருக்கிறது. ஆகவே இந்த கணக்கு விடயங்களை மாணவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரும் மீண்டும் அடுத்த வகுப்பிலே இந்த பொருளியல் பாடத்திலே உள்ள ஏனைய தகவலோடு சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நன்றி.